ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு எம்மி காலை டிஃபன் தாங்க. பூரி வித் உருளைக்கிழங்கு சூப்பர் காம்போ. வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் எதுவுமே ஆட் பண்ணலை, ஒன்லி பியூர் கோதுமை மட்டும்தான். காலையில் நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இது சுட்டு எடுத்தது பாருங்கள், அப்படியே இருக்குது பஃப்னஸாக. இந்த மாதிரி புசு புசுன்னு சுடலாம் வாங்க. இதுக்காக நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வீட்டு மாவாக இருந்தால் இந்த மாதிரி சளிச்சிக்கிடலாம். கடை மாவாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். நான் இது ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை வாங்கினது, அதை சளிச்சிட்டேன். 1 கிலோ மாவு, அதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சர்க்கரை, சீனி. ரேஷனில் கொடுக்குற கோதுமையை நல்லா சுத்தமாக அலசிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சப்பாத்திக்கு, பூரிக்கு, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நான் கடையிலே வாங்கினதில்லை, ரேஷன் கடையில் உள்ள கோதுமையை தான் நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன். 5 கிலோ இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா எனக்கு 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு மேலேயே வரும். ஏன்னா நம்ம அடிக்கடி சப்பாத்தி, பூரி, கோதுமை தோசையெல்லாம் நான் அடிக்கடி செய்வேன் நைட்டில் டிஃபனுக்கு. ஸோ அதனால் நான் ரேஷன் கடையில் உள்ளதே வாங்கிக்குவேன். நல்லாயிருக்கும். கடையில் உள்ள மாவை விட ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமையை நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மைகளுமே நல்லாயிருக்கும். மாவை திக்காக பிணைஞ்சிக்கிறணும். பூரிக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணலை. நிறைய பேர் ரவா சேர்ப்பாங்க, மைதா சேர்ப்பாங்க, இடியப்ப மாவு சேர்ப்பாங்க. நான் எதுவுமே சேர்க்கல பாருங்கள். கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் தான் நான் சேர்த்தேன். நல்லா டைட்டாக பிணையணும். எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லைங்க. இப்போ நம்ம அதுக்கு பூரிக்கு கிழங்கு நம்ம செய்யலாம். இதுவுமே நான் ஈஸியாக தான் செய்வேன். தனியாக அவிச்சு கிழங்கு அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாமே ஒன்றாவே போட்டு நான் பண்ணுவேன் பாருங்கள். டக்குன்னு 10 நிமிஷத்தில் குக் ஆகிரும் பாருங்கள். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, 4 உருளைக்கிழங்கு. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற உருளைக்கிழங்குக்கு யூஸ் பண்ணிக்கிறங்க. எனக்கு 4 போதும். சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுட்டு காயஞ்சதுக்கு பிறகு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கொஞ்சம் பட்டையும் லவங்கமும் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், இப்போ பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட்டு வதங்கினாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் சைஸில் சின்ன தக்காளி போதும். மல்லித்தலை, இது கூட 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கிறங்க. மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், ஸோ அதனால் அதுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க. எனக்கு 4 பச்சை மிளகாய். இப்போ சால்ட்டு
1 ஸ்பூன் சால்ட்டு, உருளைக்கிழங்கு அவிச்சு பண்ணுறது வேறு மெத்தடு. இது குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். வேலையும் சுலபமாக முடியும், அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், இது சீரகம், சோம்பு, மிளகு 3ம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பொடி, சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான் இதுக்குள்ளே மசாலா. கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வேகிறதுக்கு. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விசில் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அதுலேருந்து காற்று வந்ததுக்கு பிறகு தான் நம்ம விசிலை வைக்கணும். ஏன்னா அந்த ஓட்டையில் எதுவும் அழுக்கு எதுவும் இருந்தாலும் வெளியே வந்துடும். இப்போ நம்ம பூரிக்கு உருண்டை பிடிக்கலாம் வாங்க. ரொம்ப மீடியம் சைஸு, அதாவது சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியமாக நம்ம உருண்டை வச்சுக்கலாம். இதில் என்னென்னா வெடிப்பு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பூரி வந்து உஃபலாக பஃப்னு வரும். இல்லைன்னா நமக்கு வந்து பூரி பஃப்னு வராது. வெடிப்பே இருக்கக்கூடாது பாருங்கள். ரொம்ப நேரம் மாவு பிசைஞ்சி வைக்கக்கூடாது. இது நம்ம ஒரு 20 நிமிஷம் கூட இருக்காது. ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் மாவு பிணைஞ்சிருக்கணும். இந்த பார்த்திங்களா, எல்லாமே இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் திரட்டாமல் பூரி இந்த மாதிரி ஒரு இது இருக்குது பூரிக்குன்னு, அது மாதிரி வாங்கி வச்சுக்கிறேங்க. ஈஸியாக இருக்கும். இது நான் வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பூரி சுடுறதுனா எனக்கு கஷ்டமாகவே இருக்காது. டக்குன்னு அப்பளம் பொரிக்கிற மாதிரி அப்படியே நான் எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு டக்கு டக்குன்னு அப்போவே நான் எடுத்து போடுவேன். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். பூரி போடுற கஷ்டமே இருக்காது. நம்ம திரட்டுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுனா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். எவ்வளோ பூரி வேணாலும் நம்ம திரட்டலாம். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ சட்டியை காய வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ண வேணாம். ஒரு அளவு நம்ம பூரிக்கு தக்கன எண்ணெயை ஊற்றினா போதும். ஏன்னா திரும்ப அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்குள்ளே நீங்கள் அந்த எண்ணெயை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நம்ம கொதிக்க வச்சதை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வேஸ்ட் ஆயிரும், அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சமாகவே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது மூழ்கிற அளவு, மாவு மூழ்கிற அளவு நம்ம எண்ணெய் வச்சா போதும்.
அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு தான் நம்ம போடணும். இங்கே பாருங்கள், நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. நான் பெருசாக எதுவுமே ஆட் பண்ணல, தேங்காய் அரைச்சி ஊற்றலை. அது வேறு குருமா. இந்த குருமா, இந்த டைப்பு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே ஆவி பறக்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆவி வந்ததுக்கு பிறகு தான் நம்ம மாவை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டோன்னா எண்ணெய் குடிக்கும், பஃப்னு கிளம்பாது, பஃப்னஸ் இருக்காது. அதனால் இப்போ நம்ம போடலாம் பாருங்கள். அவ்வளோதான். இந்த கரண்டியை வச்சு லேசாக ஓரங்கள் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா பஃப்னு வந்துடும் பாருங்கள். ஒரு மாவு கூட எனக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே இந்த மாதிரி தான் பஃப்னு கிளம்பும். இப்படி பஃப்னு வந்துச்சுன்னா தான் எண்ணெயும் குடிக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தெகட்டாமல் இருக்கும். மாவில் மெயினாக இதை மட்டும் நீங்கள் கவனமாக செய்யுங்க. மாவு வந்து வெடிப்பாக இருக்கக்கூடாது. கையில் வந்து நல்லா உருண்டை பிடிக்கும் போது இதாக இருக்கணும், வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து பஃப்னு கிளம்பும். இந்த மாதிரி சூடாக, ரொம்ப சூடாக எண்ணெயில் போடுறதுனால டக்குன்னு குக்காயிரும். அரை நிமிஷம்தாங்க ஒரு பூரி சுட்டு எடுக்கிறதுக்கு, ரொம்ப நேரம் வைக்கவும் கூடாது. எப்படி இருக்குது பாருங்கள். நான் எதுவுமே ஆட் பண்ணலை, ஒன்லி பியூர் கோதுமை மட்டும்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.